அருளமுதமாக வழங்கப்படுகிறது. यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆனந்தமாக ஹனுமான் அமர்ந்திருந்து அதை கேட்கிறார். கைகூப்பிக் கொண்டு தலையை கவிழ்ந்து ரசித்து கொண்டு ஆஞ்சநேயர் ராமாயணம் கேட்பறான். அவருக்குண்டான பெருமை என்ன? ராமபக்தர்ங்கிற சிறப்பு, ராமனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்னும் பெருமை. ராமன் என்ன நினைத்தாலும், அவர் யாது கூறினாலும் அப்படியே கேட்டு நடப்பவர்தான் ஆஞ்சநேய சுவாமி. நாம் ஓரொரு ராமர் கோயிலாக தரிசித்துக் கொண்டு வருகிறோம். பல ஆஞ்சநேயர் கோயில்களையும் சேவித்திருக்கிறோம். இப்போது ஒரு ஆஞ்சநேயர் ராமன் எதை சொன்னாலும் சரி 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 என்று தலையசைத்து அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே நடத்தும் ஆஞ்சநேயர். அவரைத்தான் தரிசிக்க வந்திருக்கிறோம். இத்திருக்கோயில் லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய ஆஸ்தானம். அதில் ராமனும் ஆஞ்சநேயரும் சேர்த்து எழுந்தருளி உள்ளார்கள். திருச்சி கருகே சமயபுரம் டோல்கேட், அதிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் லால்குடி கொள்ளிடம் பாதையில் லால்குடியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இலால்குடி. லால்குடி வேறு, இலால்குடி வேறு. இலால்குடிக்குள்ளே ஸ்ரீனிவாசபுரம், அங்கிருக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய திருக்கோயில். இங்குதான் ராமன் யாது சொன்னாலும் சரி என்று தலையசைத்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்கிறார். இத்திருக்கோயில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. கோயில் முழுவதுமே கல் கோட்டையாக உள்ளது. சிறப்பான வயல்காடு, பார்க்க பச்சை பசேல் என்றிருக்கும் இடம். தண்ணீர் வளப்பம் நிரம்ப இருந்தால் பசுமையாக இருக்கும் பூமி. இவ்விடத்தில் அடிக்கடி காவிரி பெருகி அருகே இருக்கும் இடத்துக்கெல்லாம் நீர் கொடுக்கிறாள். ஆகவே இடத்தின் செழுமை புரிகிறது. கோயிலை சுற்றி சேவித்தோமானால் ஓர் புறத்தில் கிராமம், மற்றொரு புறத்தில் வயல்வெளி. கோயிலை அடைகிறோம். இந்த ஸ்தல விருட்சம் பன்னீர் மரமும் மாமரமும் இரண்டையுமே கோயிலுக்குள் தரிசித்துக் கொள்ளலாம். ஓர் பக்கத்தில் பன்னீர் மரத்தின் பூக்கள், மற்றொரு பக்கத்தில் மாமரத்தின் அழகான மாங்காய்களும் மாங்கனிகளும். இவ்வூருக்கு ஏன் லால்குடி இலால்குடி என்னும் பெயர் ஏற்பட்டது? மராட்டியர்களெல்லாம் இப்புறத்தில் படையெடுத்து வந்த போதும் காத்த போதும் திருக்கோயிலின் கோபுரத்தை, அருகே இருக்கும் சிவன் கோயிலின் கோபுரத்தை கண்டு அது சிவந்திருப்பதால் லால்குடி என்று ஊருக்கு பெயர் வைத்தார்கள். சிவப்பு ஹிந்தியில் லால் வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இங்கே இலால்குடி என்று இன்றும் வழங்குகிறார்கள். லால்குடிக்கும் இலால்குடிக்கும் வேறுபாடு தெரிவதற்காகத்தான் ஒன்றை ஹிந்தியிலேயே லால்குடியாக விட்டுவிட்டு மற்றொன்றை தமிழ் மரபுப்படி மொழியின்படி இ என்பதை சேர்த்து இலால்குடி என்று வைத்திருக்கிறார்கள் போலும். திருக்கோயிலுக்குள் அடைகிறோம். வாயிலில் கல்லால் ஆக்கப்பட்ட துவஜஸ்தம்பம், நீண்ட தீபஸ்தம்பம்,
இந்த ஸ்தம்பத்தில் சங்க சக்கரங்களும், ஒரு பக்கத்தில் கருடனும் மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேய சுவாமியும் எழுந்தருளி உள்ளார்கள். இது தவிரவும் தனியாக கருடன் சந்நிதி உள்ளது. கோயிலின் வாசலில் இவர்களையெல்லாம் தரிசித்து கொண்டு இனி உள்ளே சென்று ராமனையும் சரி சரி என்று தலையாட்டும் ஆஞ்சநேயரையும் லக்ஷ்மி நாராயணனையும் தரிசிப்போம். அதற்கு முன்பாக 35வது சர்க்கம் ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகையாலே தூண்டிவிடப்பட்ட ராவணன் இனி இங்கிருக்கக்கூடாது, சீதையை கவர்ந்து வர வேண்டும் என்று உறுதி கொண்டான். ஏற்கனவே மாரீச்சனிடத்தில் போய் உதவி கேட்டான். மாரீச்சன் நல்ல புத்தி சொல்லி திருப்பி அனுப்பித்தான். இப்போது காம வெறி தலைக்கேற திரும்ப மாரீச்சனை போய் கேட்போம் என்று ராவணன் புறப்படுகிறான். தத சூர்பனகா வாக்கியம் தச்ருத்வா ரோமஹர்ஷணம் சச்சிவான் அபியுஜ்ஞாய காரியம் புத்வா ஜகாமஹ. சூர்பனகையின் வார்த்தை கேட்டு மந்திரிமார்களை கூட்டு பேசிவிட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். ரதம் சம்யோஜயாமாச தஸ்ய அபிமதமுத்தமம் காமகம் ரதமாஸ்தாய காஞ்சனம் ரத்னபூஷிதம். பொன்னால் ஆக்கப்பட்ட தேர், கோவேறு கழுதகள் கூட்டப்பட்ட தேர். அந்த தேரில் ஏறி அமர்ந்து அவன் நினைத்த வேகத்துக்கு நினைத்த இடத்துக்கு கொண்டு போகும் தேர். வேகமாக புறப்பட்டான். மேக பிரதிமநாதேன சதேன தனதானுஜா ராட்சசாதிபதி ஸ்ரீமான் யயௌ நதன தீபதிம். அதாவது புலஸ்திய வம்சத்திலே பிறந்தவனான ராவணன், குபேரனுக்கு கூட பிறந்தவனான ராவணன் மாரீச்சனிடத்திலே உதவி கேட்டு புறப்பட்டான். போகும் வழியெல்லாம் அழகான மலைகள், நீண்ட ஓடைகள், சலசலத்திருக்கும் அருவிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், இப்படி அழகுமிக்க ஓரிடம். மாரீச்சன் அங்கமர்ந்து கொண்டுதான் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். நீண்ட தூரத்தை தன் தேரில் ஏறி கடக்கிறான். சீதமங்கள தோயாபிகி பத்மினிபிகி சமந்ததா விஷயிலே விஷாலைகி ஆசிரமபதைகி வேதி மத்திர் அலங்கிருத்தம். விஷாலமான ஆசிரமங்கள், நீண்ட நீண்ட காடுகள், சிறு சிறு தோட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து போனான். வெகு தூரம் போன பிற்பாடு அந்த இடத்தில் ஒரு ஆலமரம் கண்ணில் பட்டது. அந்த ஆலமரம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. அனூபே சிந்துராஜஸ்ய ததர்ஷத் திரிதிவோபமம் தத்ராபஷ்யத் மேகாபம் ஞக்ரோதம் முனிபிர்விருத்தம். அந்த ஆலமரத்தின் கிளைகளில் பல முனிவர்களிருந்து தவம் புரிவார்கள். அதன் கிளையே 100 யோஜனை தூரம் நீண்டது. சமந்தாத்யஸ்ய தாஷாகாஹ சத யோஜன மாயப்தாக யஸ்ய ஹஸ்தினமாதாய மகாகாயஞ்ச கச்சபம். இந்த மரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. வாலக்கில்யர்கள் முதலான ரிஷிகள் எல்லாம் இந்த மரத்தின் கிளைகளில் தலைகீழே தொங்கிக் கொண்டு தவம் புரிவார்களாம். ஓர் முறை ஒரு பெரிய யானை, அதைவிட பெரியதான ஆமை, இந்த ரெண்டுத்துக்கும் சண்டை. எப்போதும் ஆமையும் யானையும் சண்டையிடுவதை பார்த்து இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கருடன் தன் பெருத்த திருமேனியோடே அவை இரண்டையும் பற்றி கொண்டு தன்னுடைய கால்களால் ஒரு புறத்தில் யானை, மற்றொரு புறத்தில் ஆமை என்று ரெண்டையும் பிடித்து கொண்டு இந்த மரக்கிளையில் வந்து அமர்ந்து உண்ண முயற்சித்தார். அவர் வந்தமர்ந்த பாரத்தை கிளை தாங்காமல் ஒடிந்து விழுந்தது. பக்ஷார்த்தம் கருட சாகாம் ஆஜகாம மகாபலா தஸ்யதாம் சகசா சாகாம் பாரேண பதகோத்தமஹ. அவர் அமர்ந்ததை தாங்காமல் ஒடிந்து கீழே விழுந்தது. சுபர்ணஹ பர்ணபகுலாம் பவஞ்சாத மகாபலா தத்ர வைகானசா மாஷாக. அப்பதான் சட்டென்று கருடன் பார்த்தார். இதில் சிறந்த ரிஷிகளெல்லாம் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்களே, அவ்வளவு உயரத்திலிருந்து கிளை கீழே விழுகிறதே, விழுந்தால் ரிஷிகளுக்கெல்லாம் அடிபடுமே என்று சட்டென்று யோசித்த கருடன் அது கீழே விழாமல் தன்னுடைய அலகால் கொத்தி தூக்கி கொண்டார். அப்ப கால்கள் இரண்டிலும் யானையும் ஆமையும், அலகால் 100 யோஜனை நீளமுள்ள பெரிய மரக்கிளை. தத்ர வைகானசாக மாஷாக வாலகில்யாக மரீச்சிபாக ஆஜாக பபூவுர்தூம்ராச்ச சங்கதாக பரமரிஷயாக. இதெல்லாம் ரிஷிகளுடைய வெவ்வேறு வகைகள் கூறுகிறார். வைகானச ரிஷிகள், மாஷர்கள், வாலகில்யர்கள், மரீச்சிபர்கள்,
ஆஜர்கள், தூம்ராஷ்டர்கள், இது முதலான ரிஷிகள். இவர்கள் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தேஷாம் தயார்த்தம் கருடஸ்தாம் சாகாம் சச்சயோஜனாம் பக்னாம் ஆதாய வேகேன தௌச்சோபௌ கஜகச்சபவ். யானையும் ஆமையும் காலில் பற்றி கொண்டு பெரிய மரக்கிளையை தன் அலகில் பற்றி கொண்டு மேலும் பறந்தார். ஏகபாதேன தர்மாத்மா பக்ஷயித்வா ததாமிமம் நிஷாத விஷயம் ஹத்வா சாகாயா பதகோத்தமஹ பிரஹர்ஷமதுலம் லேபே மோக்ஷயிஷ்வா மகாமுனின்னு. இப்படி வெகு தூரம் அழைத்து போய் ஓரிடத்திலிருந்து யானையும் அதே போல் ஆமையும் உண்ண முற்பட்டார். ஆனாலும் தான் கொத்தி கொண்டிருந்த கிளைய விடவில்லை, ரிஷிகளையெல்லாம் ரட்சித்தார். இதை கண்ட ரிஷிகளுக்கு சந்தோஷம் ஏற்பட, ஹே கருடனே, நாங்கள் கீழே விழுந்துடக்கூடாது, காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நீ பெருமுயற்சி எடுத்திருக்கிறாய். இனி நீ எடுக்க போகும் முயற்சியில் உனக்கு நீண்ட சுபம், உனக்கு வெற்றி கிட்டட்டும் என்று அவர்கள் அருளாசி கூறினார்கள். அதற்கப்புறம்தான் கருடனால் அமிர்தத்தை கொண்டு வர முடிந்தது. அமிர்த கலச கருடம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். தன் தாயின் சிறையை வெட்டி விடுவதற்காக கருடன் அமுதத்தை எடுத்து வந்தார். எளிதில் எடுக்க முடியாது, மிக்க போராட்டத்துக்கு பிற்பாடு கொண்டு வந்தார். எப்படி சாத்தியமாயிற்று? இந்த கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த ரிஷிகளெல்லாம் அருள அது கொடுத்த பலத்தால் தான் சாத்தியப்பட்டது. அதை தம் மகர்ஷிகணைஹி ஜுஷ்டம் சுபர்ணகிருத லட்சணம் நாம்னா சுபத்ரம் நக்ரோதம் ததர்ஷ தனதானுஜா. அந்த கிளைக்கு, அந்த மரத்துக்கு தான் சுபத்ரம் என்று பெயர். பத்ரந்தேன பல்லாண்டுன்னு அர்த்தம். சுபத்ரம் நன்கு வாழலாம், நன்கு வாழலாம், பல்லாண்டு பல்லாண்டு. அப்பேற்பட்ட மரத்தையும் கண்டான் ராவணன். அதையும் தாண்டினான். அந்த மரத்தின் பெருமையே ரிஷிகளெல்லாம் ஒரு நாள் விட்டுடாத வாழக்கூடிய இடம். அம்மரத்தையும் தாண்டி மாரீச்சனுடைய ஆசிரமத்தை அடைந்தான். தந்துகத்வா பரம்பாரம் சமுத்திரஸ்ய நதீபதேஹே. நதிகளுக்கெல்லாம் கணவனான கடல், கடலரசனை தாண்டி அப்பால் சென்றான். ததர்ஷ ஆசிரமம் ஏகாந்தே புண்ணிய ரம்யே வனாந்தரே தத்ர கிருஷ்ணாஜனதனம் ஜடாமண்டல தாரிணம். ஏகாந்தமான இடம். அங்கே மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டு சடைமுடியோடே மாரீச்சன் அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருந்தான். ததர்ஷ நியதாகாரம் மாரீச்சம் நாம ராட்சசம். ராட்சசனை கண்டால் அவனும் இராக்கதன், தாட்டகையனுடைய மகன். பழங்காலத்தில் சுபாகு, மாரீச்சன் இவர்களெல்லாம் தீயவர்களாக உலகைக்கு துன்பம் கொடுத்தார்கள். பிற்பாடு இங்கு வந்திருந்து தவம் புரிந்து கொண்டிருந்தான். மாரீச்சேனார்ச்சிதோ ராஜா சர்வகாமை ரமானுஷைஹி கேனார்த்தேன புனஸ்துவம் வை தூர்ணமேவ இஹாகதா. ராவணன் வந்தவுடனே எழுந்து வந்து வரவேற்று அவனுக்கு வேண்டிய உபச்சரிப்புகளை செய்து, ராவணரே, எதற்காக திரும்ப வந்திருக்கிறீர்? ஏற்கனவே வந்தீர், வேண்டாம் என்று கூறினேன், இப்போது மறுபடியும் வந்திருக்கிறீர், எதற்காக என்று மாரீச்சன் கேட்டான். அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். ராவணன் விளக்குகிறான். 36வது சர்க்கம். மாரீச்ச ஸ்ரூயதாம் தாத வச்சனம் மம பாஷதா ஆர்த்தோஸ்பி மமதார்த்தஸ்ய பவான்கி பரமாகதிகி. ஏ மாரீச்சனே, நாம் சொல்லும் வார்த்தையை கேள். எனக்கு ஒன்ன விட்டால் வேற கதி கிடையாது. நான் என்ன முயற்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லுகிறேன், கேள். ஜானீஷேத்துவம் ஜனஸ்தானம் பிராத்தா யத்ர கரோ மம. என் கூட பிறந்தவன் ஜனஸ்தானத்தில் கரன் வாழ்ந்தான். அவனோடு கூட 14,000 ராட்சசர்கள். அவர்கள் அனைவரையும் ராமன் அழித்து விட்டான். வசந்திமன் நியோகேன அதிவாசஞ்ச ராட்சசாக. என் ஆணையின் பேரில் அங்கு வாழ்கிறார்கள். 14 சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் சூராணாம். சூரர்கள், அழிப்பதில் வல்லவர்கள், எந்த யாக யஜ்யத்தையும் நடக்க விடமாட்டார்கள். இப்படிப்பட்ட அவர்களை போய் யாரோ தந்தையாலே கைவிடப்பட்டவனாம், தாயார் வெளியில போ என்று துரத்தி விடப்பட்டவனாம் ஒரு பெண்ணோடும் ஒரு தம்பியோடும் பிச்சை எடுப்பவனை கோல் காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறான். க்ஷத்ரியர்களுக்குள் தாழ்ந்தவன். பித்ரா நிரஸ்த கிருத்தேன சபாரிய க்ஷீண ஜீவிதா சஹந்தா தஸ்ய சைன்யஸ்ய ராமஹ க்ஷத்ரிய பாம்சனஹ. அசீலஹ, நல்ல தன்மை கிடையாது. கர்க்கஷஹ, தீக்ஷ்ணஹ, கடுமையானவன். துளி கூட தயை கிடையாது. மூர்க்கன், தன்னிஷ்டப்படி நடப்பவன். லுப்தன், தன்னுடைய புலன்களை கூட ஜெயிக்க முடியாதவன். இப்படிப்பட்ட தாழ்ந்தவனான் பெயர் ராமன். தியக்த தர்மா, தர்மத்தையே விட்டவன். அதார்மிகன். அவனுக்கு ஜீவராசிகளிடத்திலே நன்மையை நினைக்கவே தெரியாது. ஏனவைரம் வினாரண்யே சத்வமாஸ்தாய கேவலம் கர்ண நாசாபகாரேன பகினிமே விரூபிதா. இப்படிப்பட்ட தாழ்ந்தவனால் என் உடன் பிறந்தவளான சூர்பனகையின் காது மூக்கு அறுக்கப்பட்டது. கேட்டியா, எவ்வளவு தாழ்ந்தவன்! இவனை நாம் வாழ விடலாமா? உன் தாயை வேற கொன்றவன் அவன்தான்.
அவனை கொல்ல நான் துடிக்கிறேன், நீ உதவ மறுக்கிறாயே என்று ராவணன் கூற, மேலே மாரீச்சன் ராமனுடைய வைபவத்தை எல்லாம் எடுத்துரைக்கப் போகிறான். கேட்போம்.